நண்பர்களே வணக்கம். நான் தான் உங்கள் மலை நண்பன். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரை பற்றி தாங்க. ஆமாங்க, எங்கள் ஊர், எங்கள் மண்ணை பற்றி தான் இதை ஒரு ட்ரோன் வீடியோவாக காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கள் என்எஸ் கேப்டன் பின்னாடி நிற்கிறாரு. இந்த ட்ரோன் வீடியோவை எடுக்கிறது எங்கள் துபாக்கி பார்த்திபன். அவர் தான் அந்த ட்ரோன் வீடியோ எடுக்கிறாரு. அவருடைய ட்ரோன் தான். இன்றைக்கி ஊருக்கு வந்திருந்தார். அதனால் இந்த ட்ரோன் வீடியோ எடுக்கலாம்னு எடுக்கிறோம். பாருங்கள் எங்கள் ஊர் எப்படி அழகாக. நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள். பாருங்கள் பின்னாடி தெரியுது தாங்க சித்தேஸ்வரம் மலை. ஆமாங்க, நம்ம பாலமலை. இது வரைக்கும் எங்கள் ஊர் எங்கேன்னு சொல்லவே இல்லைல்ல. ஆமாங்க, நம்ம எங்கள் ஊர் வந்து ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் குறிச்சி கிராமம், பூனாச்சி கிராமம் ரெண்டுக்கும் சேர்ந்தது தான் செம்படாபாளையம். இதுதாங்க எங்கள் ஊர். இந்த ஏற்று மாதிரி தெரியுதாங்க கரடு, அதாவது குறிச்சி கரடுன்னு சொல்லுவோம். எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நிறையா விவசாய பூமி இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பருத்தி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஃபுல்லாகவே பருத்தி தான். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கரும்பு போட்டிருப்பாங்க. கரும்பு அப்படியே வாங்க போகலாம் ஊருக்குள்ளார. ஊரில் என்னென்னு சொல்கிறேன். எப்படி இருக்குது ட்ரோன் ஷூட், நல்லா இருக்குங்களா? பாருங்க, அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ட்ரோன் ஷூட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே ஊருக்குள்ளே ஃபஸ்ட்டு போனோம்னா அப்படியே என்ட்ரன்ஸில் இது வந்து வேறு ஷார்ட்கட் ரோடு. இன்னொரு மெயின் ரோடு அந்த பக்கம் போவோம். சித்தார் டு பூனாச்சின் ரோடு அந்த பக்கம் போவோம். என்ட்ரன்ஸ்லேயே போனீங்கன்னா உள்ள ஊருக்குள்ளே ஃபஸ்ட்டு முருகன் கோயில் இருக்கும். இங்கே தெரியுது பாருங்கள், இதுதான் முருகன் கோயில். இந்த முருகன் கோயிலுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா அங்காளம்மன் கோயில் இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா எங்களது சின்ன மாரியம்மன், பெரிய மாரியம்மன். ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பொங்கலுக்கு இதுக்கு கும்பாபிஷேகத்துக்கெலாம் போட்டிருப்பேன். பாருங்கள், அது பின்னாடி தெரியுது தான் நம்ம அந்தியூர் பருவூர் மலை. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது சாயந்தர டைம்னால கொஞ்சம் இது கிடைக்கல, கிளாரிட்டி கிடைக்கல, லைட்டிங்கு. நண்பர்களே பாருங்கள், ட்ரோன் எவ்வளோ ஹைட்டில் பாருங்கண்ணா. இங்கே பாருங்கள், அந்த குறிச்சி கரெக்டுக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள் அந்த மலை. அதுதான் ஊராட்சி கட்டு மலை, அதாவது பவானி ஊராட்சி கட்டு மலை. இங்கேருந்து பாருங்கள் சூப்பராக தெரியுது. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டர் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு எங்கள் ஊர் அழகு. எல்லாம் விவசாய பூமி, பசுமை நிறைந்த பூமியாக இருக்கும். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது இன்னும் மழை இல்லை, இன்னும் நல்லா மழை பெஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். மழை இந்த வருஷம் கொஞ்சம் கம்மி தான். அதனால தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்லாக தெரியுது. ஏன்னா இன்னும் நல்லா காட்டில் விவசாயம் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ஐனாரப்பன் கோயில். ஆமாங்க, ஐனாரப்பன் கோயில் தாங்க. ஆத்தோரமாக சூப்பராக இருக்கும். அழகாக ஆத்தோரமாக நல்லா ஆத்தங்கரையில் அமைஞ்சிருப்பார் ஐனாரப்பன். பாருங்க, 2 மினிப்பேன். ஐனாரப்பன் மினிப்பேன் வீரக்காரங்களாக இருப்பார். உள்ள ஐனாரப்பன் உள்ளே இருப்பார். அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா பச்சையம்மன் சொல்லியிருக்கோம். பச்சையம்மன் இருக்குது. இப்போ தான் அந்த கோயிலுக்கு ஏற்கனவே இருந்துச்சு பழைய கோயில். இப்போ புதுசாக கோபுரம் கட்டிருக்கிறாங்க. அது குடியூரில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. பாருங்கள், பக்கத்தில் தெரிகிற ஆறு வந்து சித்தாருங்க. இதுக்கு பேர் சித்தாருன்னு சொல்லுவாங்க. இந்த ஆறு பார்த்திங்கன்னா பருவூர் மலையிலேருந்து உற்பத்தியாகி அப்படியே ஏரியில் நம்ம நிறையா ஏரி போயிட்டு கடைசியாக அப்படியே காவேரி ஆற்றுல கலக்கும் சித்தாறு நேர். அதனால தான் அதுக்கு பேர் சித்தாருன்னு பேர். கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் போகும் இந்த ஆறு.
இந்த பக்கம் பரூர் மலையிலேருந்து வரும். நம்ம முன்னாடி பார்த்தோம்னா சித்தேஸ்வரம் மலை, அந்த மலையிலேருந்து இதுக்கு தண்ணி வரும் ஆற்றுல. மழை பெஞ்சுன்னா நல்லா ஃபுல்லாக வரும் தண்ணி. இந்த வருஷம் மழை கம்மியாக இருக்கிறனால தண்ணி அவ்வளோக்கு எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. பாருங்கள், இந்த கோயில் கூடிய விரல் கும்பாபிஷேகம் பச்சையம்மன் கோயில். இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரியாண்டவர் கோயில் ஒன்று இருக்கும். பெரியாண்டவர் சில பெரியாண்டவர் படுத்திருப்பார். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது இப்போ வந்து நான் வாய்ஸ் ஓவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்ன காரணம்னு கேட்டால், இது ட்ரோன் வந்து நம்ம வாய்ஸ்லாம் பண்ண முடியாது டைரெக்டாக. அதனால தான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் பையன், என்னுடைய பையன் என்எஸ் கேப்டன், அவருடைய சேனல் என்எஸ் கேப்டன் இருக்கும். அந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம இப்போ ட்ரோன் வீடியோ எடுத்துகிட்ருக்கிற துப்பாக்கி பார்த்திபன், அவருடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அவரும் சூப்பரான வீடியோலாம் போடுவார். நான் பார்த்தீங்கன்னா கர்நாடகா சைடில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அத்தனை வெஸ்டர்ன் கார்டனும் ஃபுல்லாக சுற்றிக்கிறாரு, எல்லா பக்கமும் போய்க்கிறாரு. அதனால் இப்போ அவருடைய சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் எப்போயும் வேணும், கண்டிப்பாக கொடுங்க. வானம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கொஞ்சம் சாயந்தர டைம் ஆச்சு, கிட்டத்தட்ட 6:45 7 மணி ஆகுது. அதனால தான் கொஞ்சம் லைட்டிங் கிடைக்கல. அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்தாருன்னா நல்ல ஒரு தரமான ஒரு வீடியோவை எடுத்து போடுறோம். கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி மக்களே.